கரண்ட் பில்லு குறையணுமா? சோலார் பேனல் அமைக்கலாங்க. சன்னோவா ஷைன் துடன் 20 வருட கேரண்டி. வீடுகள் மற்றும் வணிக நிறுவனங்களுக்கு அமைத்தல். தொடர்புக்கு சுப்பிரமணிபுரம் 10வது தெரு, காரைக்குடி. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் அருளானந்து, எக்ஸ் ஊராட்சி மன்ற தலைவர், பியத்தூர். குளத்தூர் கிராமம், பியத்தூர் ஊராட்சி, ஆவுடையார் கோவில் தாலுகா, புதுக்கோட்டை மாவட்டத்தில். இந்த புனித அந்தோனியார் ஆலயம் குளத்தூர் கிராமத்தில் அமைந்துள்ளது. இது முற்காலத்தில் முன்னோர்கள் பெரியவர்களால் 1963இல் ஒரு குருசடியாக வாமட குறுநின்னு நெல் வசூல் பண்ணி அதிலிருந்து வரி வசூல் பண்ணி அதிலிருந்து ஒரு குருசடியாக அப்போ உள்ள முன்னோர்கள், எங்கள் தாத்தா, எங்கள் பெற்றோர்கள் அவர்களெலாம் சேர்ந்து கட்டப்பட்ட அந்த கோயில் நாளடைவில் அது எங்களுடைய காலகட்டத்தில் அதை நீக்கிவிட்டு ஒரு புது கோயிலாக தஞ்சை மறைவாட்ட ஆயர் மூலம் அதை கட்ட நாங்கள் முயற்சி செய்தோம். அந்த முயற்சியில் 1998இலிருந்து அந்த முயற்சி நடைபெற்றது. அப்புறம் தஞ்சை மறை மாவட்டம் ப்ரெஸ் மட்டம் போட்டு அதை இது பண்ணுங்க, அப்போ தான் இங்கே வந்து சாங்ஷன் பண்ண முடியும் அப்படிங்கிற காலகட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதை எங்களுடைய வசூல்லேருந்து, எங்களுடைய முயற்சியிலேருந்து அதை நாங்கள் வசூல் போட்டு ப்ரெஸ் மட்டம் பண்ணி அதை முழுமையாக தஞ்சை மறைமாட்ட ஆயர் மேதக ஆயர் தேவதாஸ் அம்பரோஸ் அடிகளால் அந்த கோயில் கட்டப்பட்டு 2005இல் அந்த கோயில் முடிக்கப்பட்டு அர்ச்சிப்பு திறப்பு விழா நடைபெற்றது. பிறகு காலகட்டங்கள் ஒவ்வொரு ஆண்டும் விழா கொண்டாடி மே மாதம் 25ஆம் தேதி 24ஆம் தேதி கொடியேற்றி 25ஆம் தேதி விழா கொண்டாடுவோம். வருஷம் ஆண்டு ஒவ்வொரு முறையும். இந்த காலகட்டத்தில் தொய்ந்து இப்போ 22 ஆண்டுகளாக இந்த கோயில் கட்டி நிறைவடையும் நிலையில் தற்போது இந்த கோயில் பழுதடைந்து கொஞ்சம் சுவரெல்லாம் கொஞ்சம் மண் அரிப்பு ஏற்பட்டுள்ளது. அப்பொழுது இந்த ஏழ்மையின் காரணமாக டைல்ஸ் எல்லாம் போடாமல் கொஞ்சம் தரையாக தான் போட்டிருந்துச்சு. அப்போ இந்த நெருப்பெரும்பு இதெல்லாம் வந்து விரிவு விட்டு போய் நிறையா அது பழுதடைந்து விட்டது. காலப்போக்கில் இது சரி இனிமேல் இருந்தால் ரொம்ப டேமேஜ் ஆகிரும் அப்படிங்கிற காலகட்டத்தினால இப்போ போன வருஷம் முயற்சி பண்ணி அதை நாங்கள் இதை புதுப்பிக்கிறதுக்கான வழிகளில் ஏற்பட்டோம். அப்புறம் இங்கே இருக்கும் குடிகள் எல்லாமே வந்து கொஞ்சம் நலிவடைந்த குடும்பங்கள். அதனால் வசூல் கூடுதலாக போடக்கூடிய சூழ்நிலை இல்லாமல் இருந்தது. இப்போ அதனால் போன வருஷமும் அப்படி இருந்துச்சு. இந்த வருஷம் அதை போன வருஷம் ஆரம்பிக்கப்பட்டு இந்த வருஷம் நிறைவடையக்கூடிய சூழ்நிலையில் நன்கொடையாளர்களும் நிறைய பேர் இதற்கு பங்கு பெற்றிருக்கார்கள். அந்தோனியாருடைய மகிமையினால் எல்லாரும் இதில் ஈடுபட்டிருக்காங்க. இதை தொடர்ந்து அதனுடைய பயனால் இதை இப்பொழுது பணி நிறைவேற்பட்டு இப்போ 14/8/2026 இன்று மேதகு ஆயர் சகாயராஜா அவர்களால் இப்பொழுது இந்த அர்ச்சிப்பு விழா நடைபெற உள்ளது. ஆமாம், வர காத்து கொண்டிருக்கிறார்கள், மக்களும் காத்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது விழா நடைபெற உள்ளது. நன்றி, வணக்கம். என் பேர் செபஸ்தியான். நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இங்கே உள்ள ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டம். கோயில் உலகம்னு தெரியாமல் சின்ன கோயிலை கட்டிக்கிட்டு அப்படி இருந்து பாதையும் இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் ரொம்ப சிரமத்தில் இருந்தோம். இப்போ தான் நம்ம ஆண்டவர் வழி காமிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் வழி திறந்து போய்கிட்டு இருக்கு. இப்போ வந்து நாம் ஒருத்தரையும் இந்த கோயிலை புதுப்பிச்சு கொஞ்சம் ஒரு வெளி உலகங்கள்லாம் போய் பார்த்து ஒரு படி எங்களுக்கு அது நல்லது. அந்த மாதிரி நாங்களும் இப்போ புதுப்பிச்சு இந்த கோயிலை புதுப்பிச்சு நல்லா விரிவாக 10 பேருக்கான நன்கொடை வாங்கி பண்ணி செஞ்சு நல்லா ஒரு லெவலாக இப்போ தான் எங்களுக்கு ஒரு இது தீவிரமாக மனசில் வந்திருக்கு. அதை மாதிரி நாங்கள் இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அனைத்து சுப நிகழ்ச்சிகளுக்கும் சுவையான உணவு. முனீர் கேட்டரிங் அண்ட் சர்வீஸ் வழங்கும் அறுசுவை விருந்து. தரமான மற்றும் சுவையான உணவுகள் உடனே ஆர்டர் செய்யுங்கள். டோர் டெலிவரி வசதி உண்டு. எங்களை அழைக்கவும். Cha 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 cha
பேசும் புனித அந்தோணியாரே, புதுமைகளை புரியும் எங்கள் புனித அந்தோணியாரே, இறைவனிடம் பரிந்து பேசும் புனித அந்தோணியாரே, புதுமைகளை புரியும் எங்கள் புனித அந்தோணியாரே, சரணமையா சரணமையா உந்தன் பாதம் சரணமையா, சரணமையா சரணமையா உந்தன் பாதம் சரணமையா. இறைவனிடம் பரிந்து பேசும் புனித அந்தோணியாரே, புதுமைகளை புரியும் எங்கள் புனித அந்தோணியாரே. உந்தன் பாதம் சரணமையா, சரணமையா சரணமையா உந்தன் பாதம் சரணமையா. இறைவனிடம் பரிந்து பேசும் புனித அந்தோணியாரே, புதுமைகளை புரியும் எங்கள் புனித அந்தோணியாரே, இறைவனிடம் பரிந்து பேசும் புனித அந்தோணியாரே, புதுமைகளை புரியும் எங்கள் புனித அந்தோணியாரே. உந்தன் பாதம் சரணமையா, சரணமையா சரணமையா உந்தன் பாதம் சரணமையா. இறைவனிடம் பரிந்து பேசும் புனித அந்தோணியாரே, புதுமைகளை புரியும் எங்கள் புனித அந்தோணியாரே, இறைவனிடம் பரிந்து பேசும் புனித அந்தோணியாரே, புதுமைகளை புரியும் எங்கள் புனித அந்தோணியாரே.
பேசும் புனித அந்தோணியாரே, புதுமைகளை புரியும் எங்கள் புனித அந்தோணியாரே, இறைவனிடம் பரிந்து பேசும் புனித அந்தோணியாரே, புதுமைகளை புரியும் எங்கள் புனித அந்தோணியாரே, சரணமையா சரணமையா உந்தன் பாதம் சரணமையா, சரணமையா சரணமையா உந்தன் பாதம் சரணமையா, சரணமையா சரணமையா உந்தன் பாதம் சரணமையா, சரணமையா சரணமையா உந்தன் பாதம் அன்பார்ந்தவர்களே, ஆயர் அவர்கள் நம்முடைய ஆலயத்தை நெருங்கி வந்துவிட்டார். எனவே இன்றைய நாளிலே இதை நாம் ஆசீர்வாதமாக எடுத்துக்கொண்டு அவரை நாம் வரவேற்போம். அன்பின் ஆயரே வருக வருக, ஆண்டவரின் அருளின் தூதரே வருக வருக, தஞ்சை மறை மாவட்ட திருச்சபையில் தந்தையாய் திகழும் மேய்ப்பரே வருக வருக, இறை மக்கள் இதயம் மலர்ந்திட, இறையருள் மழை பொழிந்திட, எங்கள் மத்தியில் இன்று வந்திடும் இறைவனின் அன்பு சாட்சியே வருக வருக, நம்பிக்கையின் தீபம் ஏந்தி நற்கருணையின் வழிகாட்டி நந்தாயனாம் எம்மை நடத்தும், எங்களை நீதி பாதையில் நடத்தும் நேசமிகு ஆயரே வருக வருக, அமைதியின் விதைகள் விதைத்து அன்பின் பாலங்கள் அமைத்து கிறிஸ்துவின் நற்செய்தி ஒளியை எங்கும் பரப்பும் எங்களுடைய அன்பு தந்தையே வருக வருக, குளத்தூர் மண்ணில் மகிழ்ச்சியோடு பாதிரக்குடி பங்கின் அன்போடு புனித அந்தோணியார் ஆலயத்தின் அர்ச்சிப்பு விழாவில் உம்மை அன்போடு நாங்கள் வரவேற்கின்றோம். இறைவன் தந்த பணியில் என்றும் இனிதாய் முன்னேறிட வாழ்த்துகின்றோம். ஆண்டவர் இயேசுவின் அருளும் அன்னை மரியாளின் பாதுகாப்பும் புனித அந்தோணியாரின் பரிந்துரையும் என்றும் உம்மோடு நிலைத்திருக்க வேண்டுகின்றோம். வேதக ஆயர் அவர்களே, இதோ எங்களுடைய கிராமத்திற்கும் இந்த ஆலயத்திற்கும் உங்களை வருக 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 என்று அன்போடும் பாசத்தோடும் வரவேற்கின்றோம். நமக்கு மழை என்னும் ஆசீர்வாதத்தை ஆண்டவர் இந்த நாளினை கொடுத்திருக்கிறார். அந்த மழையின் ஆசீர்வாதத்தோடு இணைந்து இன்றைய நாளிலே இதோ நம்முடைய கிராமத்திலே வந்திருக்கின்ற நம்முடைய ஆயர் அவர்களை மீண்டும் நாம் கரங்களை தட்டி நாம் வரவேற்போம். ஆயர் அவர்களுக்கு வழிவிடும்படி உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம். நம்முடைய கரங்களை கட்டி இப்பொழுது அர்ச்சிக்கப்பட்ட இடத்திலே ஆயர் அவர்கள் திறந்து வைக்கிறார். இப்பொழுது நம்முடைய ஆலயத்தின் கல்வெட்டை நம்முடைய மாசமிகு ஆயர் அவர்கள் திறந்து வைக்கிறார். அனைவரும் கரங்களை கட்டி ஆண்டவர்களோடு பிள்ளைகள் நாங்கள் நன்றி பெருக்கோடும் திருமணம் கூடி வந்திருக்கிறோம். காலங்கள் தோறும் தலைமுறை தலைமுறையாக தமிழர்களை காத்து வருகிறாமே அந்த வீரத்தில் அதன் பராமரிப்பில் புதிய அந்தோணியர் ஆலயத்தை உடைய பிள்ளைகளை கொடையாக கொடுத்திருக்கிறேன். இது நீரம் கொடுத்த கொடை என்பதால் இது வீடு உமக்கை காணிக்கையால் ஒப்புக் கொடுக்கும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும். இந்த ஆலயத்தை ஆசீர்வதித்து புனிதப்படுத்த வேண்டுமாய் சொல்லிக்கிறோம். உடைய அருள் இந்த ஆடும் நிறைந்திருக்கும் ஆலயமாக இருந்து வருவதால் உடைய பிள்ளைகள் நாங்கள் உயிர் கொண்டிருக்கிற நம்பிக்கையில் சகோதர சகோதரிகளால் ஒரு அன்பு இறை மக்களால் ஒன்று கூடி வரவும்
எங்களுக்கு அறிவிக்கப்படுகிற இறைவார்த்தை காது கொடுத்து கேட்கவும் உங்களுடைய அருள் அடையாளங்களை கொண்டாடி உங்களுடைய அருள் வளமையாக நாங்கள் நிறைவுகிறோம் எங்களுக்கு அருளுமாறு வேண்டுகிறோம். உடைய பிள்ளைகள் நாங்கள் மக்கள் தேர்ந்தெடுக்கும் இந்த ஆலயம் நாங்கள் மீது கொண்டிருக்கிற பெயர் அன்பின் பெரும் நம்பிக்கையின் அடையாளமாக இருப்பதால் உடைய திருப்பெயருக்கு நாங்கள் பகரும் சான்றின் அடையாளமாக இந்த ஆலயங்களின் நாடு திகழ்வதால் அந்தோனியாரின் அருள் காவலிலும் தலைமுறையிலும் என்னாலும் எங்களுக்கு துணை இருந்து எங்களை ஆசீர்வதித்து காத்திருக்கும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். என்னுடைய இருக்கிற எங்கள் தந்தையே அருளிலிருந்து மரியே வாழ்க பெண்களுள் ஆசி பெற்றவளே உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. ஆண்டவர்களோடு இருப்பாராக. தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் நம் புனித அந்தோனியார் ஆலயத்தையும் ஆசீர்வதித்து புனிதப்படுத்துவாராக. ஆமென். துயர் வரும் வேளையிலும் துணையாக நிற்பவர் இறைவன். அன்பின் வடிவமாய் வாழ்ந்து அமைதியை நமக்கு தந்த புனித அந்தோனியார் இறைவன் மீது ஆழ்ந்த நம்பிக்கை வைத்து ஏழைகள் மற்றும் துன்பப்படுவோருக்கு உதவி செய்தவர். அவருடைய வாழ்க்கை நமக்கு நம்பிக்கை, அன்பு, தாழ்மை, பிறருக்கு உதவும் மனம் ஆகியவற்றை கற்றுத்தருகிறது. புனித அந்தோனியாரின் ஆசி பெற்று செல்ல வருகை தந்துள்ள தாங்கள் அனைவரையும் குளத்தூர் இறைமக்கள் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றோம். வரவேற்பு நடனம். இந்த மகிழ்ச்சியான தருணத்தை மேலும் சிறப்பிக்க இறைவனுக்கு மகிமையை செலுத்தும் வகையில் வரவேற்பு நடனம் வழங்க வருகிறார்கள் நம் சிறார்கள். படைத்திட்ட இறைவா, எம் இதயத்தில் கலந்திட்ட இறைவா, இயற்கையை படைத்திட்ட இறைவா, எம் இதயத்தில் கலந்திட்ட இறைவா, அன்பை விதைத்திட்ட இறைவா, உம் பாதம் வணங்குகிறேன் இறைவா. சரிகிரி சசரினி ரேனி தத்தாக தகதகித நிசானி
நிசாரி சரி சரி நீ தார தகதகிட நிசாரி நிசாரி நாம் வாழ உயிர் தந்த இறைமகனே என்னையும் வாழும் வரம் வேண்டுமே என்னை நாளும் வழி நடத்தும் என் தெய்வமே என் வாழ்நாளெல்லாம் போற்றி புகழ்வேனே இறைவா போற்றி இனியவா போற்றி போற்றி தலைவா போற்றி தகப்பனே போற்றி போற்றி கருமேகம் போல் சூழ்ந்த துயரை அடைமழை பொழிந்து துடைத்தவரே உமை காணும் வரம் வேண்டும் இறைவா உன் அருள் என்றும் பெற வேண்டும் இறைவா இறைவா போற்றி இனியவா போற்றி போற்றி தலைவா போற்றி தகப்பனே போற்றி போற்றி இயற்கையை படைத்திட்ட இறைவா என் இதயத்தில் கலந்திட்ட இறைவா அன்பை விதைத்திட்ட இறைவா உன் பாதம் வணங்குகிறேன் இறைவா சரினி சசரினி நிசாரி நிசாரி சிறப்பாக வரவேற்பு நடனமாடிய நம் சிறார்களுக்கு நன்றி. வரவேற்புரை. விருந்தினரை வரவேற்பது நம் பண்பாடு, அன்புடன் வரவேற்பது நம் பெருமை. அன்பின் அடிப்படையில் இவ்விழாவில் பங்கேற்றுள்ள அனைவரையும் வரவேற்க பொருளாளர் அருளானந்த அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே. இன்று அக்களிப்போம், அகமகிழ்வோம். அன்பும் மதிப்பு மிகுந்த மேதகு தஞ்சை மறைமாவட்ட ஆயர் அருட்பணி டாக்டர் ஜெயராஜ் அவர்களே, பாட்டுக்குடி பங்கு தந்தையர்களே, புனித சந்தியாப்பர் பங்கின் பணியாளர்களே, இங்கு வருகை தந்துள்ள அருட்தந்தையர்களே, அருட் சகோதரர்களே, பங்கு மன்ற உறுப்பினர்களே, ஊர் தலைவர்களே, அன்பான இறைமக்களே மற்றும் இன்றைய திருப்பலியில் கலந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் எங்களது அன்பான வாழ்த்துக்களையும் இதயங்கனிந்த வரவேற்பையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த ஆலய அர்ச்சிப்பு விழாவிற்கு நன்கொடை வழங்கிய ஒவ்வொரு உள்ளங்களையும் அன்போடு வரவேற்கின்றோம். இன்று நம் குளத்தூர் கிராமத்திற்கு மிகவும் மகிழ்ச்சியும் அருளும் நிறைந்த நாளாகும். பல ஆண்டுகளாக இறை மக்களின் நம்பிக்கைக்கும் ஜெபத்திற்கும் மையமாக புனித அந்தோணி
ஆலயம் புதுப்பிக்கப்பட்டு ஆண்டவரின் திருப்பணிக்காக அர்ப்பணிக்கப்படும் இந்த அர்ச்சிப்பு விழாவில் நாம் ஒன்று கூடியுள்ளோம். இந்த அருள்மிகு திருப்பலியை நிறைவேற்றி ஆலயத்தை அர்ச்சித்து எங்களுக்கு இறையாசிரை வழங்கிய மேதகு ஆயர் டாக்டர் தா சகாயராஜ் அவர்களுக்கு குளத்தூர் கிராம மக்கள் மற்றும் பாதரக்குடி பங்கின் சார்பாக எங்களது மனமார்ந்த நன்றியையும் வரவேற்பையும் உறுத்தாக்கிக் கொள்கின்றோம். மேலும் இவ்வாலயத்தின் புதுப்பிற்காக தங்களது நேரம், உழைப்பு, பொருளாதார உதவி மற்றும் ஜெப ஆதரவை வழங்கிய அனைத்து நல் உள்ளங்களுக்கும் எங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் தியாகங்களும் ஒத்துழைப்பும் இல்லாமல் இந்த நற்செயல் நிறைவேறியிருக்காது. புனித அந்தோணியார் அவர்களின் பரிந்துரையால் இந்த ஆலயம் மேலும் பலருக்கு இறை அருளையும் ஆசீர்வாதத்தையும் வழங்கும் ஆன்மீக மையமாக விளங்கிட இறைவனை வேண்டுகின்றோம். வருகை தந்த அனைவரையும் மீண்டும் ஒருமுறை அன்புடன் வரவேற்று இவ்விழா சிறப்பாக அமைய அனைவரையும் ஒத்துழைப்பையும் வேண்டிக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நம் அனைவரையும் இவ்விழாவிற்கு வரவேற்ற திருவாளர் அருளானந்து அவர்களுக்கு நன்றி. பொன்னாடை அணிவித்தல். இறை மக்களின் ஆன்மீக பணியில் அர்ப்பணிப்புடன் செயல்பட்டு அன்பையும் இறை நம்பிக்கையையும் வழிகாட்டி வரும் மாண்புமிகு மேதகு ஆயர் அவர்களை கௌரவிக்க நமது கிராமத்தின் மூத்த குடிமகனாக விளங்கும் திருவாளர் மரியதாஸ் அவர்களை பொன்னாடை அணிவித்து சிறப்பிக்க அன்புடன் அழைக்கின்றோம். எங்களது அன்பின் பரிசினை ஏற்றுக்கொண்ட மேதகு ஆயர் அவர்களுக்கு நன்றி. பங்குமன்ற வாழ்த்து. ஒன்றுபட்டு செயல்படுவோம், இறைவனின் அன்பில் வளர்வோம் என்ற எண்ணத்துடன் நமது பங்கு மன்றம் தொடர்ந்து இறை பணியிலும் சமூக பணியிலும் வளர வாழ்த்துரை வழங்க திருவாளர் யாக்கோப்பு அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். இந்த ஆலய புதுப்பித்தல் சிறப்பாக நிறைவடைந்து அர்ச்சிக்கப்பட்டுள்ளது. நான் உங்களோடு புதுப்பிக்கப்பட்ட ஆலயம் ஆயரின் அர்ச்சிப்பின் வழியாக இயேசு எங்களோடு என்றும் தங்குவார். இரக்கமுள்ளோர் பேறு பெற்றோர். ஆய்வின் போது
அவர்களுக்கு அன்பின் ஆடை அணிவிக்கப்படுகிறது. அதோடு இந்த பாராட்டு சான்றிதழும் வழங்கப்படுகிறது. இப்பொழுது நம்முடைய ஆலய பங்கு தந்தை நம்முடைய ஆயர் அவர்களுக்கு மரியாதை செலுத்துகிறார். அனைவரும் கரங்களை தட்டி அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்கிக் கொள்வோம். பங்கு மன்றத்தின் சார்பாக மிகவும் சிறப்பாக வாழ்த்துரை வழங்கிய திருவாளர் யாக்கோப்பு அவர்களுக்கு நன்றி. இப்பொழுது நம்முடைய பங்கு தந்தைக்கு மரியாதை செலுத்தப்படுகிறது. அனைவரும் கரங்களை தட்டி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். அடுத்ததாக நம்முடைய ஆவுடையார் பங்கு நம்முடைய VF அவர்களுக்கு மரியாதை செலுத்தப்படுகிறது. நமது திருப்புணவாசல் பங்கு தந்தை அவர்களுக்கு மரியாதை செலுத்தப்படுகிறது. கரங்களை தட்டி அவருக்கு மரியாதை செலுத்துவோம். அடுத்ததாக அமரடிக்கு பங்கு தந்தை அவர்களுக்கு மரியாதை செலுத்தப்படுகிறது. அடுத்ததாக ஆயருடைய செயலர் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து மரியாதை செலுத்தப்படுகிறது. அடுத்ததாக TMSS டைரக்டர் அவர்களுக்கு மரியாதை செலுத்தப்படுகிறது. நம்முடைய அமல அன்னை சபையினுடைய தலைமை சகோதரி அவர்களுக்கு இப்பொழுது அடைக்கல அன்னை சார்பாக மரியாதை செலுத்தப்படுகிறது. அடுத்ததாக நல்ல அலங்காரங்களை செய்து எப்பொழுதுமே நமக்கு உறுதுணையாக இருக்கின்ற நமது தலைமை ஆசிரியை அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக நம்முடைய மண்ணில் இருக்கின்ற அருட்சகோதரி அவர்களுக்கு மரியாதை செலுத்தப்படுகிறது. ஊராட்சி ஒன்றிய தலைவர் நம்முடைய ஆயருக்கு மரியாதை செலுத்துகிறார்கள். நம் பங்கின் உதவி தந்தை அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தப்படுகிறது. ஆலய வரலாறு. ஆலயம் என்பது வெறும் கட்டிடம் அல்ல, அது இறை நம்பிக்கையின் அடையாளம். நமது ஆலயத்தின் சிறப்பினை பற்றி எடுத்து கூற வருகிறார் திருவாளர் அர்லாந்து அவர்கள். அனைவருக்கும் குளத்தூர் புனித அந்தோணியார்
ஆலய அர்ச்சிப்புக்கு அழைப்பை ஏற்று வந்த அனைத்து உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த ஆலயம் எங்கள் ஊரில் 1963ஆம் ஆண்டு காலகட்டத்தில் கூலி விவசாயிகளாக வாழ்ந்து வந்த இருதயம், சந்தியாகு என்ற பிச்சை, யாகு, செவத்திய அந்தோணி, சாமிநாதன், வின்சன், சூசை மாணிக்கம், லாசர், அம்ப்ரோஸ், கார்லோஸ், சானா காஷ்மீர், ஈனா காஷ்மீர், செல்வராசு, அம்ப்ரோசு ஞானப்பிராசம், ஈனா ஞானப்பிராசம், ஆனா அற்புத மேரி. இந்த காலகட்டத்தில் இவர்களாம் கூலி விவசாயிகளாக வாழ்ந்த காலத்தில் ஒரு அந்தோணியாரை வழிபட வேண்டும் என்ற நோக்கோடு அன்றைய காலகட்டம் வாமடைக்கு குருணி, வாமடைக்கு ஒரு குருணி, அதாவது ஒரு வய வச்சிருந்தா ஒரு குருணி நெல் கொடுக்கணும். அந்த காலகட்டத்தில் அப்படி வசூல் செய்து ஒரு இந்த இடத்தில் ஒரு குருசடியை உருவாக்கினார்கள். காலப்போக்கில் அவர்கள் உழைப்பில் கூலி விவசாயிகளாக வாழ்ந்தவர்கள் உழைப்பில் முன்னேறி விவசாய மக்களாக வாழ்ந்து பிறகு அவர்களுடைய பிள்ளைகள் 1998, 2000 காலகட்டங்களில் இந்த கோயிலை ஒரு கட்டடமாக கட்ட வேண்டும் என்ற முயற்சியோடு ஃபாதர்களுடைய பரிந்துரையில் மேதகு ஆயர் டாக்டர் தேவதாஸ் அம்ப்ரோஸ் அடிகளார் அவர்கள் பரிந்துரை செய்து இந்த ஆலயம் 2005 அர்ச்சிப்பு செய்து திறக்கப்பட்டுள்ளது. இந்த இடைப்பட்ட காலத்தில் ஏன் இப்பொழுது இதை புதுப்பிக்க வேண்டும் என்ற ஒரு காலகட்டம், இந்த கோயில் மேலிருந்து ரூப்ல இருந்து ஃபுல்லா தண்ணி சோறு வழியா இறங்க ஆரம்பிச்சிருச்சு. இது தரையா இருந்துச்சு, சுத்தி வர செவரெல்லாம் மண்ணரிப்பு ஏற்பட்டுள்ளது. அதனால் இந்த காலகட்டத்தில் இது நாளாக நாள் மேலும் மேலும் கட்டடம் பழுதடைந்துவிடும் என்ற ஒரு நோக்கத்தோடு இங்கு வாழ்கின்ற மக்கள் நலிவடைந்து இருந்தாலும் அவர்களை கஷ்டப்படுத்தி வரி போட்டு அதோடு ஆயர்களுடைய துணையோடு இந்த கட்டடம் புதுப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த புதுப்பிப்பு மிக மகிழ்ச்சியாக இருக்கணும் என்று நினைத்தேன். நேற்று செய்த மழையினால் மன உளைச்சல் ஏற்பட்டது. இன்றும் அதே நிலையில் இருக்கின்றது. 1000 பேருக்கு அன்னதானம் கொடுக்கப்பட வேண்டும் என்று ஒரு பெரிய கனவோடு இருந்தோம். அது இயற்கையில் நேரம் என்று நினைத்து கொண்டு வந்திருக்கிற அனைவர்களும் ஒரு சங்கடப்படாமல் இருந்து உங்களுடைய ஒத்துழைப்போடு டேபிள் சேரை ரோட்டில் போட்டு வந்தவங்க அது அமைதியா எல்லாரும் நம்ம உறவுகள் நம் தெய்வத்தை வேண்டி இந்த அந்தோணியார் எல்லாருக்கும் வழிவிட வேண்டும். எனவே பொறுமையாக எல்லாரும் காலத்தின் சூழ்நிலையை கருதி யாரும் கோபப்படாமல் உணவு உண்டு செல்லுமாறு மிக தாழ்மையிடம் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பிரியமானவர்களே, சிறப்பாக இந்த ஆலய குழுவானது இதற்காக உழைத்திருக்கிறார்கள். பல பேரிடம் நன்கொடை வாங்குவது மட்டுமல்லாமல் இந்த ஆலயத்தில் நின்று உழைக்க வேண்டும். நமது முன்னாள் பிரசிடென்ட் உங்களுக்கு தெரியும் அருளானந்த் அவர்கள் முழுவதுமாகவே கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதம் இல்லைன்னா
ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிட்டாங்க கீ வேலையெல்லாம். கொஞ்சம் காசு சேர 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 சிறப்பாக செய்திருக்கிறார். அதில் கூட செபாஸ்டின், உங்களுக்கு சுந்தரம், இந்த 3 பேரும் தான் இந்த குழுவாக செய்திருக்கிறார்கள். சுமார் ஒரு 6-7 லட்சம் ஆயிருக்கும் என்று நினைக்கின்றேன். ஆகையினாலே சிறப்பாக செய்திருக்கிறார்கள். ஒரு சின்ன மலை, அதனால் ஒன்றும் இல்லை, அது ஆண்டவருடைய ஆசீர்வாதம். நாம் நினைத்தது ஆலயம் புதுப்பிக்கப்பட்டு விட்டது. ஆகையினாலே இந்த தருணத்திலே இந்த 3 பேரையும், அருளானந்த் அவர்கள், சுந்தரம் அவர்கள், செபாஸ்டின் அவர்கள், இந்த 3 பேரையும் எடுத்த வேலையை சிறப்பாக செய்திருக்கிறார்கள். ஆகையினாலே இப்பொழுது ஊரார்கள் இந்த 3 பேருக்கும் அவர்களை நன்றியும் பாராட்டியும் கௌரவிக்கின்ற விதமாக பொன்னாடை போட்டுகின்றார்கள். செபாஸ்டின், சுந்தரம் அவர்களுக்கு, ஆலயத்தின் சிறப்பினை நமக்கு எடுத்துரைத்த திருவாளர் அருளானந்த அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகள். ஆயரின் ஆசியுரை. இறைவனின் அழைப்பை ஏற்று இறை நம்பிக்கை, எளிமை, தாழ்மை, அன்பு, சேவை மனப்பான்மை ஆகியவற்றின் முன்மாதிரியாக நல்ல மேய்ப்பராக நம்மை வழிநடத்தும் மேதகு ஆயர் அவர்களை சிறப்புரையாற்ற அன்புடன் அழைக்கின்றோம். அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய மறைவட்ட அதிபர் தந்தை அவர்களே, பங்கு தந்தை அருள் தந்தை கிறிஸ்துராஜ் அவர்களே, உதவி பங்கு தந்தை அவர்களே, இந்த நாளில் நமது மகிழ்ச்சியில் பங்கெடுத்திருக்கக்கூடிய அருமையான அருள் தந்தையர்களே, அருள் சகோதரிகளே, குறிப்பாக மண்ணின் மைந்தராக இருக்கிற பேர் தெரியல அருள் சகோதரி அவர்களே, பிரவீனா அவர்களே, அருமையான சகோதர சகோதரிகளே, அன்பு பிள்ளைகளை, ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். ஊருக்கு வர்றப்ப மலையை கொண்டுட்டு வர்றீங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுபோல தான் இன்று கடவுளுடைய ஆசீர்வாதனுடைய ஊருக்கு ரொம்ப கிடைத்திருக்கிறது. அருளாந்தையா ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. மழை பெஞ்சு நம்முடைய நிகழ்வுகள் எல்லாம், மழையை மட்டும் நம்ம என்றைக்கும் இடையூறாகவே நினைக்கக்கூடாதான். நான் மறையுறையிலையும் சொன்னேன் தொடக்கத்திலேயே, இது கடவுளுடைய ஆசீர்வாதம். குறிப்பாக நம் போன்ற மக்களுக்கு, வானம் பார்த்த பூமியில் வாழக்கூடிய நமக்கு கடவுள் கொடுக்குற மழை கடவுளுடைய ஆசீர்வாதம், ஆசீர்வாதத்தின் அழகிய அடையாளம். அதனால் ரொம்ப மகிழ்ச்சி. அதனால் நம்முடைய இதில் கடவுளே ஆசி பொழிந்து இந்த ஆலயத்தை அழகுற செய்திருக்கிறார் என்பதில் எனக்கு கூடுதலான மகிழ்ச்சி. ரொம்ப நேர்த்தியாக அந்த காரியத்தை செய்திருக்கிறேன். இங்கே பார்சல் விசிட்டுக்கு வந்தோன்னு நினைக்கிறேன்ல, வந்தேன், இங்கே வரல. அதனால் அந்த வந்த காலத்துக்கு அப்புறம் வேலையை ஆரம்பித்து ஏறக்குறைய 6-7 மாதங்களுக்குள் இவ்வளவு சிறப்பாக ஒரு புதிய ஆலயம் போலவே இதை நீங்கள் அழகுற அமைத்திருக்கிறீர்கள். உங்களுக்கு மனமார்ந்த பாராட்டும் வாழ்த்தும். நன்றி. உங்களுடைய உழைப்பு, உங்கள் தாராள உள்ளம், நல்ல எண்ணம், கடவுளுக்கென்று ஒரு ஆலயம் அமைய வேண்டும் என்கிற ஆசை. பெரியவர் சொல்கிறப்ப சொன்னார், எவ்வளவுதான் பொருளாதாரத்தில் நலிவடைந்தவர்கள் என்றாலும் கடவுளுக்கென்று ஒரு ஆலயம் என்று வருகிற போது எல்லாருமாக சேர்ந்து ஊர் கூடி இந்த ஆலயத்தை மிக அழகுற அமைத்திருக்கிறீர்கள். கடவுளுக்கு நன்றி சொல்லுகிறேன், உங்களுக்கும் நன்றி சொல்லுகிறேன். அதனால் நான் எப்பயுமே உணர்வேன், எப்படி ஊரில் பங்கிறை சமூகத்தில் அல்லது கிளைப்பங்கிறை சமூகத்தில் ஒரு ஆலயம் அழகுற கட்டப்பட்டு மிளிர்ந்து நிற்கிறதோ, அதே போல் நம்முடைய வாழ்க்கையும் அப்படி கட்டப்பட வேண்டும். செங்கல் செங்கலாய் அடுக்கடுக்காய் கட்டி எழுப்பப்பட வேண்டும். அதுவே ஒரு இறையாட்சி சமூகமாக வாழுகிற நேர்த்தி என்று புனித பவுலடியார் கூட சொல்லுவார், நீங்களே அந்த கடவுள் குடியிருக்கிற ஆலயம், நீங்களே தூயாவையார் குடியிருக்கிற அந்த உறைவிடம் என்று சொல்லுவார். ஆக நாமே அந்த கடவுளால் கட்டப்பட்ட ஆலயமே என்று வருகிற போது நம்முடைய வாழ்க்கை ஆன்மீகத்தோடு, ஆழமான இறை நம்பிக்கையோடு, நல்ல கல்வி, கல்வியால் வரக்கூடிய பொருளாதார வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சியால் வரக்கூடிய சமூக மேன்மை என
என்றும் மிளிர வேண்டும், வளர்ந்து சிறக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வாழ்த்தும் செபமும் விருப்பமும் ஆசையும் கனவும். மறைமாவட்டம் அந்த வகையில் தான் நம்முடைய மக்களை உருவாக்கி வளர்த்தெடுக்க ஆசைப்படுகிறது. ஆக மறைமாவட்டம் எடுக்கிற எல்லா முயற்சிகளுக்கும் உங்கள் பங்கு தந்தை வழியாக எடுக்கப்படுகிற எல்லா முயற்சிகளுக்கும் முழுமையான ஒத்துழைப்பு கொடுத்து எல்லா நிலைகளிலும் வளர்ந்த வலுவூட்டப்பட்ட ஒரு சமுதாயம். இப்படி அந்தோணியார் மீது பற்று, கடவுள் மீது ஆழமான இறை நம்பிக்கை என்று வளர்ந்து எல்லா நிலைகளிலும் சிறந்து திகழ உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு முறை அழகிய ஆலயமாக இதை மிளிர செய்த உங்கள் எல்லோருக்கும் நன்றியும் பாராட்டும். அதே வகையில் இன்னொரு வேண்டுகோளும் கூட, எல்லா வகையிலும் வளர்ந்த மக்களாக இருக்க வேண்டுமெனில் நம்முடைய பிள்ளைகள் கல்வியை, தரமான கல்வியை கையில் எடுக்கட்டும். நமது வளர்ச்சிக்கான ஒரே பாதையும் நமது வளர்ச்சிக்கான ஒரே ஆயுதமும் இந்த கல்வியே என்று உணர வேண்டும். நாம் பெறக்கூடிய நல்ல தரமான வேலைவாய்ப்பை உறுதி செய்யக்கூடிய அந்த கல்விதான் நம்முடைய உண்மையான வளர்ச்சிக்கான அடையாளமாக இருக்க முடியுமாகவே தான் அந்த கல்வி பணியை இன்னும் ஆழமாக செய்ய வேண்டுமென மறைமாவட்டம் ஆசைப்படுகிறது. ஆக நம்முடைய பிள்ளைகளது நல்ல தரமான கல்வி நலமான வாழ்வை நம்முடைய மக்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் என உறுதியாக நம்புகிறோம். எல்லா விதங்களிலும் கடவுளால் ஆசிர்வதிக்கப்பட்ட வலுவூட்டப்பட்ட இறை சமுதாயமாக நம்முடைய குளத்தூர் கிளைப்பங்கு இறை சமூகமும், நமது ஆதரக்குடி பங்கு இறை சமூகமும், அதேபோல் நம்முடைய ஆவடையார் கோயில் மறைவட்ட இறை சமூகமும், நம் தஞ்சாவூர் மறை மாவட்ட இறை சமூகமும் வளர்ந்து சிறக்க கடவுள் நம்மை ஆசிர்வதிக்க உங்களுக்கு தொடர்ந்து செபிக்கிறேன். உங்களை சந்தித்ததில் மிகுந்த மகிழ்ச்சி. நீங்கள் மழை மத்தியிலும் கொடுத்த வரவேற்புக்கெல்லாம் மனமார்ந்த நன்றி. மீண்டும் வாய்ப்பு கிடைக்கிற போது உங்களை சந்திக்க வருகிறேன். மகிழ்ச்சி. நன்றி. மழை என்பது இடையூறு அல்ல, அது இறைவனின் ஆசீர்வாதம் என்று நமக்கெல்லாம் எடுத்து கூறிய நமது மேதக ஆயர் அவர்களுக்கு எங்களின் மனமார்ந்த நன்றிகள். நன்றியுரை. நன்றி என்பது நல்ல உள்ளத்தின் அடையாளம். வரவேற்பது மட்டுமல்லாமல் நன்றி உரைப்பதும் நம் பண்பாடே. அனைவருக்கும் நன்றி கூற வருகிறார் திருவாளர் பிரான்சிஸ் ஆரோக்கியராஜ் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் மாலை வணக்கம். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். இன்று புனித அந்தோணியார் ஆலயம் குளத்தூர் அர்ச்சிப்பு விழா இனிதே நிறைவு பெறும் இவ்வேளையில் இறைவனுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகளை உறுத்தாக்குகின்றோம். மேலும் இன்று இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் எங்கள் இதயம் கனிந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். முதலாவதாக ஆலயத்தை அர்ச்சித்து திருப்பலியை சிறப்பாக நிறைவேற்றி இறை மக்களுக்கு இறையாசிரி வழங்கிய மேதகு தஞ்சை ஆயர் டாக்டர் தா சகாயராஜ் அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகளை உறுத்தாக்குகின்றோம். மேலும் இவ்விழாவின் ஏற்பாடுகளிலும் ஆன்மீக வழிநடத்துதலிலும் உறுதுணையாக இருந்த புனித சந்தியாகப்பர் பங்கின் பணியாளர்களுக்கும் எங்களது உளமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இவ்விழாவில் பங்கேற்று ஜெபித்து ஆசிர்வதித்த அனைத்து அருள் தந்தையர்களுக்கும் அருள் சகோதரிகளுக்கும் எங்களது அன்பான நன்றிகள் தெரிவித்துக் கொள்கின்றோம். பங்கு மன்ற உறுப்பினர்கள், ஊர் தலைவர்கள் மற்றும் விழா ஏற்பாடுகளில் நேரடியாகவும் மறைமுகமாகவும் உழைத்த குளத்தூர் இறைமக்கள் அனைவருக்கும் எங்களது மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இவ்விழாவை சிறப்பாக நடத்த ஒளி அமைப்பு ஏற்பாடு செய்து சிறப்பித்தவர்களுக்கும், இனிமையான இசையால் விழாவிற்கு மெருகுற்றிய பேண்ட் கலைஞர்களுக்கும், இறைப்புகழ் பாடல்களால் அனைவரையும் செபச்சூழலுக்கு அழைத்து சென்ற பாடல் குழுவினர்களுக்கும் எங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். வருகை தந்த அனைவருக்கும் அன்போடு உணவு தயாரித்து வழங்கிய சமையல் குழுவினருக்கும், ஆலயத்தையும் பீடத்தையும் அழகுற அலங்கரித்தவர்களுக்கும் எங்களது பாராட்டுகளும் நன்றிகளும்.
இவ்வாலயத்தின் புதுப்பிப்பு மற்றும் இன்றைய விழா சிறப்பாக நடைபெற தங்களது நேரம், உழைப்பு, பொருளாதார உதவி மற்றும் ஆதரவை வழங்கிய அனைத்து உபகாரிகளுக்கும் நன்கொடையாளர்களுக்கும் எங்களது சிறப்பான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் எல்லா ஊரில் அன்பியம் இருந்துச்சு, நம்ம ஊரில் மட்டும் அன்பியம் இல்லாமல் இருந்தது. இந்த குறையை நமது பங்கு தந்தை நீக்கி நம்ம ஊரில் ஒரு அன்பியத்தை ஏற்படுத்தி அதன் மூலமாக நம்ம ஊருக்கு சில நன்மைகளும் நடந்து கொண்டிருக்கின்றன. அவர்களுக்கும் இவ்வேளையில் நன்றியை உரித்தாக்குகின்றோம். இறுதியாக இன்றைய திருப்பலியிலும் அர்ச்சிப்பு விழாவிலும் கலந்து கொண்டு தங்களது செபங்களாலும் பங்களிப்பாலும் இவ்விழாவை அர்த்தமுள்ளதாக்கிய ஒவ்வொரு எல்லா கிராம இறை மக்களுக்கும் எங்களது இதயங்கடிந்த நன்றிகள். புனித அந்தோனியார் அவர்களின் பரிந்துரையால் இறைவன் உங்கள் அனைவரையும் ஆசிர்வதித்து உங்கள் குடும்பங்களில் அமைதி, மகிழ்ச்சி மற்றும் வளமான வாழ்வை அருள்வாராக. நன்றி, வணக்கம். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய குளத்தூர் பங்கு மக்கள் ஒன்றாக இணைந்து PMSS அவர்களுக்கு நன்கொடையாக பணத்தை வழங்குகிறார்கள். ஆயரோருடைய கரங்களிலே கொடுத்து அந்த பணத்தை வழங்குகிறார்கள். அனைவரும் கரங்களை தட்டி இதோ ஏழை மக்களுக்காக செல்லுகின்ற இந்த பணத்தை அவர்கள் ஏழைகளுக்கு பயன்படுத்த இதோ இந்த தகுந்த நேரத்திலே இறை மக்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து இதோ இந்த பணத்தை இவர்கள் தருகிறார்கள். அடுத்ததாக இன்றைய நாளிலே இந்த திருப்பலியிலே மிகவும் சிறப்பாக பாடல்களை வாசித்த கிதியோன் அவர்களுக்கும் அவரோடு இணைந்து பாடற்குழுவிலே இருந்த ஒவ்வொருவருக்கும் அவர்களை வழிநடத்திய மரியாக்கா அவர்களுக்கும் பங்கு தந்தையின் சார்பாகவும் ஆயர் அவர்களின் சார்பாகவும் பங்கு மக்கள் அனைவரின் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து கரங்களை தட்டி அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். எல்லாரும் சாப்பிட போங்க, ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். சின்ன சின்ன சங்கடங்கள் இருக்கும், கொஞ்சம் பொறுமையாக இருந்து அனைவரும் நீங்கள் தாராளமாக சாப்பிட்டு விட்டு செல்லலாம். ஹலோ, செக். இந்த வேளையில் ஒரு 2 நபர்களை மட்டும் அறிமுகப்படுத்த, ஏன்னா இந்த கட்டடத்துக்கு அவ்வளோ உதவி செய்திருக்கார்கள். கோயம்புத்தூரை சேர்ந்த யாருன்னே தெரியாது, இந்த மண்டியில் பிறந்தவர் டாக்டர் செல்வேந்திரன் அவர்கள் இந்த மாதிரிக்க கோயில் ரொம்ப டேமேஜாக இருக்குப்பா, கொஞ்சம் ஏதாவது உதவி செய்யுன்னு சொல்லும்போது அவர் ஒரு நபரை கோயம்புத்தூர்லேருந்து மார்ட்டின் லூதர் என்பவரை அறிமுகப்படுத்தினார். அவர் இந்த டைல்ஸ் எல்லாம் போட்டிருக்கிறது அவருடைய காசு. அந்த வேளையில் அவரை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். பிறகு எல்லா வேலையும் முடித்ததுக்கு பிறகு நம்ம பாதரக்குடியை சேர்ந்த ஐயா சென்ற அவங்க அண்ணன் ஆரைச்சாமி அவர்கள் யதார்த்தமாக தீயத்தூரில் பார்த்தேன், ஆனால் ஏதாவது உதவி செய்யுங்கன்னா அப்படின்னா எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. மாடு ஏறி இங்கே உள்ளே வர பார்த்துச்சு. இந்த எஸ்எஸ் கம்பி போடணும்னு சொல்லிட்டு நான் நைட்டாக போகலாம், கந்தோனியார் வேண்டாம், ஒரு நன்கொடை யாரும் கிடைக்கல. டெய்லி கடவுள்கிட்ட வேண்டுவேன். ஒரு நாள் யதார்த்தமாக அந்தோனியார் நேராக விட்டுட்டாங்க. அவங்ககிட்ட என்னப்பா நான் இந்த மாதிரி சொன்னேன், சரி கோயிலுக்கு போங்க அப்படின்னு சொல்லி கோயிலுக்கு பார்த்தாங்க. எல்லா வேலையும் முடிச்சிட்டியல, என்னப்பா உங்களுக்கு வேணும்? அண்ணன் ஒன்று வேணும், எல்லாம் முடிஞ்சு 80% முடிஞ்சு. மாடு மழை பெஞ்சான் டக்குன்னு உள்ள ஏறி வந்துடுது, இந்த எஸ்எஸ் போட்டு கொடுங்கம்மா அப்படின்னு சொன்னேன். அவங்க எவ்வளோப்பா ஆரம்பிச்சேன்னா, நான் 1 லட்சம் ரூபாய்க்கு கொட்டேஷன் வாங்கியிருந்தேன். சரிப்பா அவ்வளோ பண்ண முடியாது, ஒரு 50,000 தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களையும் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்கிறேன். கோயம்புத்தூரில் நமக்கு நிறையா உதவி செய்த அவர் தான் ஃபஸ்ட்டு செஞ்சவர். அவர் இன்றைக்கு வருவதாக இருந்தார். நேற்று அவங்க அப்பா இறந்து விட்டார். அவரே சொல்லுவார், என்ன உங்களுக்கு நன்கொடை கொடுக்க நேரம் பூரா தடையாக இருக்குது அப்படின்னு சொன்னார். அது மாதிரிக்க இதுவும் தடையாக வர முடியாமல் ஆகிவிட்டது. அவர்களையும் இந்த வேளையில் நினைவு கூறி நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம்.